இன்னும் எவ்வளோ தூரம் தான் அம்மு நடக்கணும்? ப்ளீஸ் விக்கி ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ம், இன்னைக்கு பொழுத இங்கேயே கழிச்சிருவே இல்ல? ம். ஏன் உனக்கு இந்த இடம்லாம் பிடிக்கலையா என்ன? அப்படி இல்ல அம்மு. வீட்டுக்கு போனா எப்பவும் பார்த்துட்டே இருக்கிற தானே. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கியேன். ம், நான் பிடிக்கலைன்னு சொல்லலையே. ம், ரமேஷை மீட் பண்ணுமா என்ன? அதான் தெரியுதுல, அப்புறம் கேள்வி கேட்க. பார்த்துக்கலாம் விக்கி ப்ளீஸ். ம், முதல்ல இந்த ரேகாவை இந்த வேலையெல்லாம் யார் பண்ண சொன்னது? இப்போ நீ ஏன் தலையா விட்டிட்டு இருக்க? பசிக்குதான் என்ன? பசிச்சாதான் நீ இப்படி கோப்படுவ. இங்க ரெண்டே வேலை தான் சாப்பிடுவாங்க. மார்னிங் ஆஃப்டர் 10 o'clock, ஈவினிங் பிஃபோர் 8 o'clock. இப்போ நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி நமக்காக தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கே. நான் கேட்டேனா? இதை முதல்ல சொல்லியிருந்தா நானே குக் பண்ணியிருப்பேன். சரி சரி, கோவப்படாத. நம்ம நம்ம காட்டேஜுக்கு போயிட்டு நீ என்ன வேணாலும் பேசு. வழியிலலாம் எதுவும் சொல்லாத. ஓ, ஏன் மேடம்க்கு இமேஜ் ஸ்பாயில் ஆயிருமோ? நீ கத்திட்டு வந்தீங்கன்னா ரேவதி ஃபியான்சி சரியில்லைன்னு உன்னைத்தானே குறை சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன். ஆஹா, அப்போ நீ இதே மாதிரி துணை பேசிட்டு வா, நானும் பேசாம வரேன் என்ன? எனக்கு ஒரு ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பேசும் பைங்கிளி, உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களின் காதல் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். சரி, வந்தோடனே மிஸ்ன்னு பேசுனியே, அவங்கள எப்போ பார்க்கலாம்? எதுக்கு எதுக்கு அவங்கள பார்க்கணும்? சும்மா தான். இல்லை மிஸ்ன்னு சொன்னியா, உன்னோட மிஸ்ன்னு சொல்லி. அது என்னோட மிஸ் தான். ஆனா எனக்கு அவளை பிடிக்காது. நீ அவளை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது என்ன? ஏன் பிடிக்காது? மிஸ்ஸுங்கிற இங்கே ஸ்டே பண்ண விட்டுருக்கீங்க, அப்புறம்? அந்த மிஸ் எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். அவங்கள பத்தி உனக்கு என்ன விக்கி தெரியும்? நான் இன்னைக்கு தானே அவங்கள பார்க்குறேன், நீ சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். இந்த சனியை முடிச்சு கிறங்க ஒன்று அழுதுட்டே இருக்கு. பசிக்கா என்னன்னே தெரியல. சரி, வாய மூடி தொலைதா என்ன? இந்த பொம்மை வச்சுக்கோ, அழுகாத. அழாத, உங்க அம்மா வந்துருவாங்க இப்போ. டேய், அவளே என்னடா தாங்கிட்டு இருக்கிற? நீ நீ தானம்மா கள்ள தூக்கி பாப்பா மேலே போட்ட? டேய் கூறு கட்டவனே, இந்த தோத்தனை முடிச்சவன் மேல நான் எங்கடா கலத்துக்கு போட்டது உங்க பெரியமா. மண்டையில் பட்டா ரத்தம் வரும்னு தெரியாதா? அதெல்லாம் இருக்கட்டும், இந்தா சப்பாத்தியை சாப்பிடு. ம், தேங்க்ஸு. நீ மட்டும் சாப்பிடுடா, அவளுக்கு இது கொடுத்துப்படாத. நான் சுட்டதே 2 தான், உனக்கு ஒன்று பாப்பாக்கு ஒன்று. அப்போ இந்த பாப்பாக்கு? அது தின்னா எனக்கு என்ன, திங்காட்டி எனக்கு என்ன? உன்கிட்ட சோழி என்னவோ அதை மட்டும் பாரு என்ன. கட்டி ரோசம் வந்தா போனா போறா, அவளே பார்க்காது தின்னி. ஐயோ, ஆனா எப்போ வந்தான் தெரியலையே. இவளோட அழுக சத்தம் நின்றுச்சு அப்படின்னு கொஞ்சம் உஷாராയി திரும்பி பார்த்துருக்கணும். நான் பெத்தனை ஒன்று அது பார்த்துருக்கோம். வாயை தந்து சொல்லிச்சா? என் தங்க பிள்ளை அழாதம்மா. ஏறாதிகா, இன்னும் ஒரு 4 சப்பாத்தி சேர்த்து சுட்டு என் பிள்ளைக்கு கொடுத்தா சொத்து அழிஞ்சு போயிருமா? உன் பிள்ளைக்கெல்லாம் வேலை செய்யணும்னே எனக்கு என்ன தலையெழுத்தா?
நானோ இல்லை மறக்கதுமோ என்னைக்காவது உன் பிள்ளை என் பிள்ளைன்னு 5 பேத்தையும் நாங்கள் பிரித்து பார்த்துருக்கோமா? நீ தானே இந்த வீட்டுக்கு பையன், அவ தானே மருமகம். அப்ப நீங்க எல்லாம் எல்லாத்தையும் சமமா தான் பார்க்கணும், செய்ய வேண்டியவங்களுக்கெல்லாம் செய்யத்தான் வேணும். ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த அவசியம் இல்லை. ஓஹோ, ஏம்மா உன் பிள்ளைங்க அப்பனையும் பார்க்க மாட்டாங்க, அப்பனுக்கு சோறு செஞ்சு கொண்டாந்து தரமாட்டாங்க, வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் நானும் என் பொண்டாட்டியுமே பார்க்கணும்ல. வந்த உடனே பஞ்சாயத்து குட்டியாச்சா? ஆஸ்பத்திரிக்கு போய் 2 நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு தான் வீட்டுக்கே வரேன். நிம்மதியா சித்தி விடுறீங்களா? ஆஹா, அப்போ நான் தான் உன்னை நிம்மதியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறனோ? இப்ப என்னடா ஆயிப்போச்சுன்னு வந்தோடனே தாம் தூம்னு குதிக்கிற? சும்மாவா 4 பஸ் மாறி வர வேண்டாம்? பேசுவேம்மா, நீ எல்லாம் பேசுவ. இதே நானும் மறக்குதுமோ இல்லை என் பிள்ளையோ அவங்க பிள்ளைகளை ஏதாவது பண்ணியிருக்கட்டும், நீ என்னெல்லாம் பண்ணுவ. ஆனால் இவங்க என் பிள்ளைய கொல்ல பார்த்தா மட்டும் நான் வாயை மூடிட்டு இருக்கணும்ல. வாய் இருக்குதுன்ட்டு தேவையில்லாதெல்லாம் பேசாதடா. முதல்ல என் பிள்ளைய பாரு. அச்சோ, இது என்ன காயம்? ஒரு பேண்டேஜ் போட்ட சரியா போயிட போகுது, அதை விட்டுட்டு இந்த கத்திட்டு கிடக்குறான்னு. ஆஹா, அங்கே கிடக்கிற கல்லை பாரு. வீட்டுல ஒழுங்கா இருந்து தொலைய வேண்டியதானே? என்னடி பண்ணி தொலைச்சிங்க 2 பேரும்? எங்களுக்கு ரொம்ப ஆசை இவன் தவமா இந்த பெத்த பிள்ளையா சாகடிக்கணும்னு. அதான் ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி விடுடா, பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடும் போது கீழே வந்து எந்திக்கிறது இல்லையா? அப்படித்தான் இதுவுமே. இதுக்கு போய் தாண்டும் டையான்னு குதிக்காத. ஐயோ தேவையில்லை சாமி, நான் கிளம்புறேன். என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு நீ உன் புருஷனை பார்த்தா பாரு, பார்க்காட்டி எக்கோட கெட்டுப்போ. நீ பார்க்காம பின்ன யாரா பாப்பா? மரியாதையெல்லாம் பயங்கரமாக வருது. மரியாதையெல்லாம் கலெக்டரா இருந்த வரைக்கும் தான். அதான் அப்பன் சொல்லிச்சு வேலை விட்டாச்சல்லோ, அப்புறம் என்ன? ஓஹோ, அதுதான் உங்கள் வாயாலேயே சொல்லிட்டீங்களோ என் பிள்ளைய கொல்ல பார்த்தோன்னு. நான் வரேம்மா. வா தங்கம். அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், அங்கே போகலாம் சரியா? சரிடா தங்கம், வா. ஏண்டா இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கோச்சிட்டு விட்டு போகாட்டி என்னடா? போய் என்ன பண்ண போறேன்? பிச்சை எடுத்துனாலும் நான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்த்துக்குவேன். ஆனால் செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். டேய் சிவராமா, இல்லடா இல்ல. இப்ப சந்தோஷமாடி உங்களுக்கு? சந்தோஷமா? அடடாடா, ஒத்த பையன் வீட்டு விட்டு போயிட்டேன், ரொம்ப தான் கவலைப்படாத. இது ஒண்ணு முதல் முறையா? சோதனை இல்லாம 4 நாள் காஞ்சா திரும்பி வரப்போறேன் இங்க தான் நக்கறக்கு. அவன் பிள்ளைக்கு உட்காந்து நான் சோறாக்கி போடணும் மாமாவே. இவன் பொண்டாட்டி போய் உட்காந்துக்குவான் ஆஸ்பத்திரியில. அக்கறையும் தான் அவ பிள்ளைய அவளே பார்க்க வேண்டியதானே. அவதான் ஆஸ்பத்திரிக்கு சோறு கொண்டு வந்தால, நாங்க போறோம்னு சொல்லி அப்ப நீங்க வந்துக்க வேண்டியதானே? அவ வீட்டுல நேரம் வேலை பார்த்துருப்பால. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? உன் புருஷனுக்கோசரம் 7 பஸ் ஏறி இறங்கி அலைஞ்சு அங்க வர்றதுக்கு. வீட்டுல இருந்து இந்த சனினுங்க தொலை தாங்கல. நிம்மதியா ஒரு டிவி பார்க்க முடியுதா, ஒரு சோறு திங்க முடியுதா? 5 மாத்தி மாத்தி நொய்யுங்குதுங்க. அந்த குட்டி இருந்தா 5 மேய்ச்சிருவான். இன்னைக்கு அவ இல்லாத நாங்க பாடா படுறோம். அதான் கோவத்துல அக்கா சப்பாத்தி கட்டியை தூக்கி வீசினா, மறுபடி கல்லை தூக்கி வீசினா, அவன் மண்டை உடஞ்சு போச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? பெத்த பிள்ளைகளை கவனிக்கிறத விட்டு போட்டு உனக்கு டிவி பார்க்கறது முக்கியமா போச்சுல? ஆமா, இதுல எப்பனாலும் பார்க்கலாம், அதை பார்க்க முடியுமா? என்ற 2க்கும் ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்கேன். இனி மாவு பேட்டினது அங்கேயே இருக்கு, போய் மீதியை சுட்டு கொடு. நான் இப்பதான் வந்திருக்கேன், வந்த உடனே வேலை சொல்றியா நீ? அப்ப இதுக்கு தின்னா திங்கட்டும், திங்காட்டி சாகட்டும், எனக்கு என்ன? கடைசி காலத்துல பிள்ளைங்க தான் பார்ப்பாங்கன்னு அவளுகளை போட்டு தாங்கணும்னா இப்படித்தான். எவளையும் தாங்கவே கூடாது. இனி நான் என் புருஷனை பார்ப்பனா இல்லை இதுகளை பார்ப்பனா? எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம். ஓ, ரேகாங்க வீட்டு விட்டு வர இந்த ரீசனா? அவங்க தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்க அம்மாவை கூட்டிட்டு அவங்க அப்பா வந்துட்டாரு. சர்டிஃபிகேட்ஸ், துணிமணி எதுவுமே எடுக்கல. ஐஏஎஸ்க்கான கோச்சிங் எல்லாம் இங்கே சென்னையில் தானே அட்டன் பண்ணாங்க, அதனால் இங்கே தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் பார்ட் டைமாக ஜாப் பார்த்தாரோ அங்கெல்லாம் போய் ஜாப் கேட்டு பார்த்தாரு, எங்கேயும் கிடைக்கல. அன்னைக்கு பிளட்டை டொனேட் பண்ணி அதில் வந்த காசில் ரேகாவுக்கு மட்டும் ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நைட் முழுக்க பஸ் ஸ்டாப்லேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அழுதுகிட்டே இருக்காத ரேகா, அப்பா வந்துடுவாங்க. ஏங்க வேலை கிடைச்சிதா? எங்கேயும் கிடைக்கல, வேற எங்காவது ட்ரை பண்ணி பார்க்கணும். இவையே அழுதுகிட்டே இருக்கா? உங்களை காணோன்னு தான். நீ முகத்தை காட்டாமல் இரு, அப்புறம் அவள் எப்படி அழாமல் இருப்பா? இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி முகத்தை காட்டாமல் இருக்க? வாழ்க்கைனா எல்லாம் தான் இருக்கும், அதுக்குன்னு குழந்தைங்க முன்னாடி காட்டிட்டு அதுக்கெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கோம். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. தங்கப்பில் அழாதம்மா, ஒன்றும் இல்லை. பெயின் ஆகுதா? இல்லப்பா.
சரி தங்கம். சிவராமன் என்னங்க? சார், நீங்கள் இங்கே சும்மா தாங்க சார். பாப்பா லீவுக்கு ஊருக்கு வந்திருந்தாலா, அதான் பஸ் ஏற்றி விட வந்தேன். நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னா அது வாங்க, வீடு பக்கம்தான், அங்கே போய் பேசிக்கலாம். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கணும்? இல்லைங்க சார், இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். நான் உனக்கு குரு, நான் சொல்கிறத நீ கேளு, வா என் கூட. அது இல்லைங்க சார், எதுனாலும் பார்த்துக்கலாம், வா அவங்களையும் கூட்டிகிட்டு. ம் சரிங்க சார். ரகுபதி சார் வீட்டில் போய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அங்கே தங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆனாலும் குழந்தைய வச்சிருக்கமே, இந்த ஊரில் இவங்க துணை தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கமாகவே அங்கே இருந்த கோயிலில் 2 நேரம் கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு கோவிலுக்கு பின்னாடி தோட்டத்தில் இருக்க கோவில் பூசாரியோட குடியில் தான் ரேகா அங்கே தங்கியிருந்தாங்க. கோயில் பூசாரி மூலமாக ரேகா அம்மா ஒரு டெய்லர் கடையில் வேலைக்கு சேர்ந்தாங்க. ரேகா அம்மாவுக்கு டெய்லர் கடையில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் அதுக்கு பாதி அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா மிஷினு, கடை, எலக்ட்ரிசிட்டி இதுக்கெல்லாம் காசு எடுத்து தானே தருவாங்க. அதனால் இவங்க போனதுலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறாங்களோ அதில் பாதி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ரேகா அப்பா கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போவார். ஐயோ, என் புள்ள என்னை காணாது தவிச்சு போய் உட்காந்துருக்கு. இரு வாரேன். என்ன தங்கப்பில, எங்க அம்மா? காசு உள்ள போகல, இன்னும் காசு கொடு. காசா? இன்னைக்கு செலவுக்கு வேணும்ல சாமி, அதை எடுத்து வச்சுட்டு தான் அம்மா உன் கையில் கொடுத்தேன். அதை மட்டும் உள்ள போடாத்தா. உள்ள போகமா பாரு. ஏங்க? நானே எங்கிட்ட இருக்கிற காசை தாரேன், நீ போய் வேணுங்கிறத வாங்கிட்டு வா, போ. நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன். ஆ சரி, பார்த்துக்கங்க, வந்துடுறேன். இப்படி டெய்லி 2 பேர்த்தோட சேலரிலையும் பாதியை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு பாதியை உண்டியலில் சேமிச்சிட்டு வந்தாங்க. காசு போட்டாச்சா? அப்பா வலிக்கா? இல்லடி தங்கம், அப்பாவுக்கு வலிக்கல. கஷ்டமா? மனசுலையும் உடம்புலையும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, என் புள்ள முகத்தை பார்த்து பேசி சிரிச்சுன்னா போதும், அத்தனை கஷ்டத்தையும் நான் மறந்துடுவேன். ஆமாம்மா. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. என் பிள்ளை முகத்தை பார்த்தா எல்லாம் பறந்துடும். செஞ்ச அந்த கோலம் எடுத்து தீட்டி வைத்த சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே, தென்காசி தூரலிலே கண் விழித்த செந்தகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ. ரேகாக்கு நில இதுல யாருக்குமே போட்டுக்கிறதுன்னு ட்ரெஸ் கூட இருக்காது. ரேகாமா ஸ்டிச் பண்ணிட்டு போடுவாங்களே வேஸ்ட்டு. அதான் விக்கி டஸ்ட் ஸ்டிச் பண்ண, தனி காய வைக்கும் போது இருக்க, வண்டி துடைக்க இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோமே, அந்த மாதிரி ரேகாமா வேலை பார்க்குற கடையில் இருக்கும்ல, அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணி அதை தான் ரேகா போட்டிருப்பா. அந்த வேஸ்ட்லேயே அவளுக்கு பெட்டு மாதிரி பில்லோ அதெல்லாம் கூட ரேகா அம்மா செஞ்சுருந்தாங்க. நிறைய துணியோட பிட்டு சேர்ந்திருந்தாலும் அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனாலும் அப்போ கூட பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காங்கல்ல. போகும் பாதை தூரமில்லை, வாழும் வாழ்க்கை பாரமில்லை, சாய்ந்து தோள் கொடு இறைவன் உந்தன் காலடியில், இருள் விலகும் நக ஒளியில் அன்னம் பகிர்ந்திடு, அன்னம் பகிர்ந்திடு. நதி போகும் கூழாங்கள் பயணம் தடையுமில்லை, வழி தாங்கும் சுமிதாங்கி மண்ணில் பாரமில்லை, ஒவ்வொரு அலையின் பின் இன்னொரு கடல் உண்டு, நம் கண்ணீர் நிக்கட்டுமே. என்னங்க இது ரேகா தானே? என்னங்க புள்ள இங்கே நின்றுட்டு இருக்கு, அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அவகிட்டயே கேளு. புள்ள எந்த நிலைமையில் இருக்கா பார்த்தீங்களா? சரி, அதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டோமே, இனி நம்ம பார்த்துக்கலாம், போய் கேளு. ரேகா அம்மா எங்கம்மா? மிஷினுக்கு அடிக்க. சரி வா, அம்மாட்ட போகலாம். நீங்கள் யாரு? யாரு கூப்பிட்டாலும் போகக்கூடாது, என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அம்மா சொல்லியிருக்கா. எனக்கு தெரியல. அம்மாட்ட கூட்டிட்டு போ. அம்மு, நீ போய் ரேகா கிட்ட பேசு. அவ சோடப்பில்ல,
நான் பேச மாட்டேன். ம் சொல்லுடி சொல்லுவேன். அவங்க இல்லைனா நம்மளே இல்லை. உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 வார்த்தை பேசு. அப்போனா தான் அம்மா ரேவதி கேட்குறதெல்லாம் வாங்கி தருவேன். ஆ சரி. ம் எனக்கு வந்து வச்சிருக்குது பாரு. என்ன பார்க்காதடி. வீடு எங்கேன்னு கேளு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு. ஆ உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா? ம் வா கூட்டிகிட்டு போகிறேன். கையில் இருக்கிறத கீழே போட அப்பதான் வருவேன். எனக்கு பசிக்குதா, அதான் நான் இதை சாப்பிட்டுட்டு வரேன். கீழே போட மாட்டேன். நான் உனக்கு வேற தரேன், அட கீழே போட. வேண்டாம், டெய்லி நான் இப்படிதான் எடுத்து சாப்பிடுவேன். நீ இன்னைக்கு ஒரு நாள் தானே தருவேன். வேண்டாம். ஏமோ டெய்லி தருவேன்னு சொல்லு. நான் டெய்லி தரேன். ஆர்கிட்டயும் வாங்கக்கூடாது, அம்மா சொல்லியிருக்கா. எங்ககிட்டலாம் வாங்கிக்கலாம், உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு போறியா? பாப்பாக்கு பசிக்கும்ல, சாப்பிட்டுட்டு வரேன். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். நான் அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறது உனக்கு தான், அங்கே போய் சாப்பிடலாம். இது வேண்டாம். நீங்கள் வாங்கியிருக்கிறது தான் வேண்டாம். இல்லை இல்லை, நீ கையில் வச்சிருக்கிறது தான் வேண்டாம். கீழே போட்டுவான். இன்னைக்கு தான் கடைசி, இனிமேல் இருந்தாலும் எடுத்து சாப்பிடக்கூடாது என்ன? எனக்கு பசிக்கும் இல்லை, அம்மா நைட்டு தான் சாப்பிட தருவா. இன்னிலிருந்து டெய்லி நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ இங்கேருந்து சாப்பிடாத. அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி, இப்போ உங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு போ, கேட்கலாம். ரேகா, அதை கீழே போட்டுட்டு இதை வாங்கிக்கோடா. அம்மா அப்பா திட்டம், கேட்டு வாங்கிக்க. அதையாவது கீழே போட்டுட்டு வா. நான் ரேகா கிட்ட பிஹேவ் பண்ண லட்சணத்துக்கு அன்னைக்கு நைட்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சரியான சண்டை. அப்பா பெல்ட் எடுத்து என்னையும் அம்மாவையும் பிச்சு ஒத்துட்டாரு. அவங்க இல்லைனா நம்ம இல்லை, அதெல்லாம் கூட சொல்லி உன்னால உன் பிள்ளைய வளர்க்க முடியல, பிள்ளைய நல்லா வளர்க்க முடியலன்னா எதுக்கு அப்புறம் பெற்றுக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எல்லாரும் சொல்லி தருவாங்க. ஆனால் சில ஒழுக்கங்களையும் பண்புகளையும் நாம தான் கூட இருந்து சொல்லி கொடுத்து கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பிள்ளை தப்பான வழிக்கு போயிடும். அப்புறம் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியும் எவ்வளோ படித்தோம் அதனால பிரயோஜனம் இருக்காதுன்னு கண்ணே கண்ணு ஒத்த பிள்ளைய பெற்று ஏண்டா பெத்தோன்னு தலையில் அடிச்சுட்டு அழுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திடாத. நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அவமானங்கள் கேவலங்கள். நான் மட்டும் இல்லை, நீயும் தான். பின்ன இனியும் பழக்கு என் மனசில் சக்தி இல்லை அப்படியெல்லாம் சொல்லி பயங்கரமாக வஞ்சாரு. புள்ள தெரிஞ்சோ தெரியாமையோ அடுத்தவங்கள ஒரு நிமிஷம் கஷ்டப்படுத்திட்டாலும் தெரிஞ்சாலும் இல்லை அடுத்தவங்க முன்னாடி என்னை கேவலப்படுத்தி தலை குனிஞ்சு நிற்க வச்சுட்டா குடும்பத்தோட அந்த நிமிஷம் நம்ம செத்துடணும், அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் இருந்தும் ரேகாவை இந்த நிலைமையில என்னால் அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் 2 பேருமே வேலைக்கு போக என்னை முழுக்க முழுக்க இங்கேயே விட்டுட்டாங்களா. கூடவே இருந்து அவள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அப்படியே நான் மாறிட்டேன். அப்புறம் ஏங்க போய் பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வீட்டை சமைக்கலாம் பாத்திரம்ல வாங்கிட்டு வரீங்களா? நீ பார்த்துக்கிறியா? இல்லை நம்ம வாங்கினா சிவரமான தான் சொல்லுவாரோ தெரியல. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். 3 பேத்துக்கும் தேவைப்படுற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் போல் பாத்திரங்க எல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. என் புருஷன் காசு இல்லாமல் பிச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அடுத்தவங்க கிட்ட கடனாலேயே நிற்கக்கூடாது சொல்லி ரேகா அம்மா அன்னைக்கு தாலியெல்லாம் ஊர்லேயே காட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை கூட சின்ன சின்னதாக போட்டுப்பாங்களே. அத்தை என்னமோ பசிக்குதா? பரவாங்க தானே உட்காந்துருக்கோம், வரட்டும். வந்ததும் அத்தை காஃபி போட்டு தரேன். எனக்கு இது வேணும். எது பெருசா இருக்கு? பெருசா இருக்கா? பூவா? ஆஹா. முடியா? ஆஹா. அப்போ எப்பவும் சாப்பாடு ஊட்டும்போது மூக்குத்தி கம்மல் அதுதானே கேட்பேன், இப்போ வேற என்ன கேட்குறேன்? பெருசு இது எனக்கு. அம்முக்கு வேணுமா அது? அது அம்மா பெருசானதும் அப்புறம் வாங்கலாம். இப்போ கழுத்துல போட்டு விட்டுருக்கேன் இல்லடி, அப்புறம் என்ன?
ஏன் மம்மி பொங்கார அடிக்கலாம் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க? அவளுக்கு வேற வேலை என்ன? ஏய் மொட்டைக்கண்ணி, ஏண்டி அம்மா அலற? எனக்கு வேணும். என்னது பிஸ்கட்டா? பால் வரட்டும், டீ போட்டுட்டு சாப்பிடலாம். அத்தை, இது வேணும். உனக்கா? எங்க அம்மாட்ட இருந்து என்னதான் உனக்கு வேண்டாம் சொல்லு. எங்க அம்மா கம்மல், பூவு, மூக்குத்தி எல்லாம் வேணும். இப்போ அதான் இப்போ தாலியும் சேர்ந்திருக்கால. போதுமா? எங்க அம்மா குலத்தெல்லாம் உனக்கே வேணும். இப்ப நான் என்னத்தை எடுத்துக்க? எங்க அம்மாவையாவது ம்ம். அதையும் விட்டு வச்சிடாத. என்னத்தை தாண்டி விட்டு வைப்ப? அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தா சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்களெல்லாம் ஒருதான். நடந்து வந்தால் ஓர் நிலவுதான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். அழுக நிக்கிதா பாரு. நான் தான் அவளுக்கு பாசி போட்டுட்டு இருக்கேன்ல, இந்த சைனையே தான் வேணுமா? இப்பதான் எங்க அம்மா போட்டிருக்க கொலுசு மாதிரியே வேணும்னு வாங்கி போட்டிருக்கீல்ல, நீ அடுத்து செயினா? இப்படியே அழுதுட்டே இரு. பூச்சாண்டி வந்தது புடிச்சு கொடுத்துறோம். அழு, நல்லா அழு இப்பவே. அப்புறம் உன்னை தூக்கி சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டிடுவாங்க. அப்புறம் மூச்சே விட முடியாது. சரியான வழக்கம் மேக்கப் காரி. ஒன்னு விட மாட்டா. மேக்கப் பாரு. என்னையே பாக்குற? நீங்க ரெண்டு பேரும் இப்ப அடிச்சுக்குவீங்க, அப்புறம் சேர்ந்துட்டு ஏமாண்டை விட்டுவீங்க. போடி அந்தால. இப்படியே நல்லா அழுதுட்டே இரு. நீ அவளுக்கு பிஸ்கட் எல்லாம் தராத. ஹாய் பேபி இவ. நான் குட் கேர்ள். நான் குட் கேர்ள் தானே? ம்ஹும். அழுதினா பேட் கேர்ள். அடியே அழுகாத. உன் மேக்கப் எல்லாம் கலையுது பாரு. அப்புறம் நீ அசிங்கமாயிடுவ. இப்போ காஞ்சிச்சா? இல்ல இல்ல, கலையிற மாதிரி இருந்துச்சு காலையில. தேங்க் யூ. தேங்க்யூ எல்லாம் போய் தேங்க்யூ ஆயிப்போச்சு. மேக்கப் கலர்னு சொல்லணும் வாய முடிட்டே பாருடா. நான் கூட புள்ள அழுகே நிறுத்தலனா பால் வந்ததும் ஃபேன்சி கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு செயின் மட்டும் வாங்கி கொடுத்தலான்னு நினைச்சேன். அப்போ சேராமக்கு இது போயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களே, அதான் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். செயின் மட்டும்னா அந்த டிசைன் எல்லாம் வராது இல்ல மம்மி? அதெல்லாம் ஒரு அது கல்யாணம் ஆனவங்க தான் போடுவாங்க. அது எதுக்கு இவளுக்கு? இவ பெருசா இருக்குன்ட்டு செயினை கேட்டுதான் அலறா. அதெல்லாம் கேட்கல. இந்த வீட்டில் நான் ஆசைப்படுறது கேட்கறதெல்லாம் எதுவும் கிடைக்காது, நடக்காது. ஆனா இந்த மொட்டைக்கனி ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிரும், நடந்துரும். என்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை மம்மி. உன்னை விட்டு போவதில்ல உலகத்தில் எங்கோ மூலையில இருக்கிற இருண்ட காட்டுக்குள்ள இரு சிறு உயிர் துடிக்கிறது, நெசமா யாருக்கும் தெரியாது. அம்மு, என் பையனை சைட் அடிச்சது போதும், என்னை கொஞ்சம் பாருடி. உன்னாலதானே நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், பார்க்க மாட்டியா நீ? கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன், திரும்புறாவா? அவ கூப்பிடும்போது நீ திரும்பாதம்மா. கத்தி அழுது ஊரைய கூட்டிடுவான், நீ வேற ஏன்டா? ஏ அம்மு, உன் அளவுக்கு நான் மேக்கப் எல்லாம் போடல. மொட்டைக்கண்ணை வச்சு என்னை கண்ணு வச்சிடாத, அப்புறம் நான் தான் உட முடியாம படுத்துப்பேன். ஏமு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிச்சுட்டு இப்படி ரெடி ஆயிக்கிற? தூங்கும் போதும் ரெடி ஆயிக்கிற, விளையாடுறதுக்கும் ரெடி ஆயிக்கிற. என்ஜாய். நிறைய ட்ரெஸ் போடணும்னா பணக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தையா இருந்தா போதும் போல இருக்கே. அம்மு, சந்தை சாக்கெல்லாம் ஒன்னா ஓட்டுறான், நீ கேளு. இப்ப 5 மணி ஆனது, அவளுக்கு வருவாளுக பாரு.
அப்பா சார் எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பாரு. அத்தை போச்சுடா. நீ போய் ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் எடுத்துட்டு வா. மம்மி பால். பாலா அவளுங்களா? இல்ல நான் போய் ஹோம்ஒர்க்கே பண்றேன். ம். மா, அன்னைக்கு அவ உன்னது மாதிரியே வேணும்னு கேட்டா. ஆனா இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட செயின் மாதிரியே வாங்கிட்டேம்மா. உன் சார்பா அதை நான் கண்டிப்பா ரேவதிக்கு தருவேம்மா. உன் முன்னாடியே தருவேன். அடி லட்சாவதியே என அசுத்தரதியே, லட்சாவதியே என அசுத்தரதியே, புவர சைலையிலே பிபி செஞ்சு ஊதினோம், பள்ளிக்கூடம் பாட மறந்து பட்டா மூச்சு தேடினோம், தண்ணி பாம்பு வரப்பில் வர தலை தெறிக்க ஓடினோம், பழங்காயின் வண்டியில் பசுநாட்டு தொழுவத்தை சுற்றி வந்து பாம்பேக்கு போனதாக சொல்லினோம். அடடா வசந்தம், அதுதான் வசந்தம், மீண்டும் அந்த காலம் வந்து மலலையாக மாற்றுமா. விக்கி, சொல்லுவாமோ. அதான் தாலி கூட போட்டுப்பாங்களே, உருக்கள். அதையெல்லாம் கொண்டு போய் வச்சு காசை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளோ அவசரமா உங்களுக்கு? அப்புறம் ரக்தி சார் மூலமா பேச வச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னா முடியல. அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை. முடியல சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து கொஞ்சமெல்லாம் ஊதுபத்தி, கப் சாம்பிராணி, கற்பூரம், ப்ளவுஸ் பிட்டு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரியெல்லாம் தெருவா போய் விற்க ஆரம்பிச்சாங்க ரேகா அப்பா. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பார்க்கவே சகிக்கல. ரொம்ப சங்கட்டமாக இருந்தது. இதுக்கிடையில ரேகா அம்மாவுக்கு ஸ்டிச்சிங்கில் 4000 வருதுன்னா 2000 வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு. யூட்ரஸ் கீழே இறங்கி அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சது. இருக்க நெருக்கடியில் ரேகாவோட எஜுகேஷன் பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அப்புறம் ஆர்டி மூலமாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துனாங்க. அப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம் தானே? ஆமாம், ரமேஷும் வந்துட்டான் தான். ஆனால் நீங்கள் என்னோட 5 இயர்ஸ் பெருசு, ரமேஷ் 4 இயர்ஸ்ன்னு நினைக்கிறீங்களே. நாங்கள் வந்து சரஸ்வதி பூஜைக்கு தான் சேர்ந்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் கூட ஸ்கூலுக்கு வந்ததே இல்லையே. அதான் நோட்டை எல்லாரையும் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, நோட் கம்மியாக இருக்கு. யார் இன்னும் சப்மிட் பண்ணல? நான் தான் மிஸ் சப்மிட் பண்ணல. ஏன்? ஸ்கூல் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்பா 2 டேஸ்ல வாங்கி தரேன்னு சொன்னாரு மிஸ். ஏய், நீ படிக்கிறதே ஓசி. இதுல உங்க அப்பனால ஒரு நோட்டு கூட வாங்கி தர முடியாதா? அதுக்கும் கூட வக்கீலாத நீங்கலாம் அப்ப எதுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்றீங்க? எங்க உயிரை வாங்குறக்கா? இல்ல மிஸ், 2 டேஸ்ல அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. நீ யாரு? கோயிலுக்கு பின்னாடி ஒரு பிச்சைக்கார குடும்பம் இருக்கே, அவதானே நீ? உங்க அம்மா அந்த டெய்லர் கடையில தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த துணியெல்லாம் ஒட்ட வச்சு கூட போட்டு திருவியே, அந்த பொண்ணு தானே நீ? உங்க அப்பா ஊதுபத்தி சாம்பிராணி விற்கிறக்கும் உங்க அம்மா கோயிலுக்கு முன்னாடி பூக்கடை வச்சுட்டு வியாபாரமே ஆகிறது இல்லையா என்ன? நோட்டு வாங்குறதுக்கு கூடவா காசு இல்லாம போச்சு? நான் எல்லாத்துக்கும் ஒருக்கா வேலை பார்த்தா உனக்கு தனியா ஸ்பெஷலா ஒருக்கா வேலை பார்க்கணுமா? முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. நோட்டோட வந்தா கிளாஸ்க்குள்ள வா, இல்லையா வராத. ப்ளீஸ் மிஸ், நோட் அப்பா வாங்கி கொடுத்ததும் யாராவது நோட்டை பார்த்து காப்பி பண்ணி நான் சப்மிட் பண்ணிடுறேன் மிஸ். இங்க நான் மிஸ்ஸா இல்லை நீயாடி? நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. முதல்ல வெளியே போடி. அவ கேட்டான்னு யாராவது நோட் அவளுக்கு காமிக்கவோ கொடுக்கவோ செஞ்சீங்க, உங்களையும் கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்ல விட்டுருவேன். இவங்களா இந்த மிஸ் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க? இப்ப நான் சொன்னது ஸ்டார்டிங் தான். ஒரு டீச்சரா, குருவா, குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற ஸ்தானத்துல கடவுளுக்கு ஈக்குவலா இருந்துட்டு இப்படிதான் கீழ்த்தனமா நடந்துப்பாங்களா? ஐயோ, அதான் சொல்றேனே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இன்னும் இருக்கு. சி, இதெல்லாம் என்ன ஒரு ஜென்மம். அப்புறம் எப்படி இது இங்க வந்துச்சு? வீடியோ இப்பவே 20 மினிட்ஸ்க்கு மேல வந்துருச்சு. மீதி ஸ்டோரியா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். 20 மினிட்ஸ்க்கு மேல ஸ்டோரி போட்டா உங்களுக்கும் போர் அடிச்சோ இல்ல இரிட்டேட்டோ ஆகும்ல, அதனாலதான்.